Hi guys, I'm Yuvan and let's connect the dot and make it a line. Let's begin. ஓகே, இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா VLSI டிசைன் ஃப்ளோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதில் 14 ஜங்ஷன்ஸ் இருக்குது. அந்த 14 ஜங்ஷன்ஸையும் கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக ஒரே வீடியோவில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். லெட்ஸ் பிகின். இப்போது ஸ்டெப்ஸ் இன் VLSI டிசைன் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சரல் டிசைன் அண்ட் நெக்ஸ்ட் RTL டிசைன் and functional verification, synthesis, design for testability and floor planning, and next placement, clock tree synthesis, routing, physical design, static timing analysis, fabrication and packaging. இதில் நம்ம ஒரு ஜங்ஷனாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போது ஸ்பெசிஃபிகேஷன்ற கான்செப்டில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லிடுறேன். இப்போது வந்து நீங்கள் வீடு வந்து கட்ட போகிறீங்க. இப்போது உங்களோட தேவைகள்லாம் என்ன அப்படின்றத ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட சொல்லணும். அப்போ தான் அவங்க அதுக்கேற்ற மாரி வீடு கட்டுவாங்க. இப்போ உங்களோட தேவைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு 50 lakhs இருக்குது அண்டு 2.5 cent லேண்ட் இருக்குது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம், உங்களோட தேவைகள்லாம் வந்து ஆர்கிடெக்ட் கிட்ட சொல்கிறது தான் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா. இப்போ போகலாம் டெஃபினேஷன் உள்ள. த ப்ராசஸ் ஆஃப் டிஃபைனிங் அ ஃபங்க்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தட் சிப் must satisfy serving as a foundation of all subsequent design stages. அதான் இப்போது நீங்கள் எப்படி உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் உங்கள் வீடு வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் இருக்கணும், எவ்வளோ ஏரியாவில் இருக்கணும் அண்டு எத்தனை ஃப்ளோர் இருக்கணும், இந்த மாதிரி உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறது தான் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா. அதே மாதிரி இந்த VLSIயில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் கம்மியாக கன்சியூம் பண்ணணும். ஓகே, அண்டு ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கணும். ஹை ஸ்பீடு இருந்தால் தான் வந்து ப்ராசஸ் வந்து வேகமாக நடக்கும். ஓகே, அண்டு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அண்டு காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும். இதுதான் வந்து 3 மெயின் இம்பார்ட்டண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் VLSI டிசைன். இந்த மாதிரி உங்களோட தேவைகள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போது வந்து நீங்கள் ஒரு கேம் விளாட்றீங்க. இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து வேணும்னா கேம் வந்து ஒரு சூப்பராக இருக்கணும், அந்த ப்ராசஸர் வந்து செம்மையாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த நல்லாயிருக்கும் விளாட. அந்த மாதிரி உங்களோட தேவைகளை புரிஞ்சுட்டு உங்கள் தேவைகளை வந்து சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு கேம் விளாடணும், நல்லா ப்ராசஸர் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அப்புறம் பேட்ரி லைஃப் கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொன்னிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸர் ரெடி பண்ணி மொபைலில் வைப்பாங்க. இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கிடெக்சரல் டிசைன். இப்போது ஆர்கிடெக்சரல் டிசைன் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களோட தேவைகளை சொல்கிறது. இப்போ வீடு கட்ட போகிறீங்கன்னா உங்களோட தேவைகளை ஆர்கிடெக்ட்கிட்ட சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த ஆர்கிடெக்ட்கிட்ட வந்து அந்த VLSI டிசைன் ஃப்ளோவோட பவர் ரெக்யர்மெண்ட்டு, ஸ்பீடு அண்ட் காஸ்ட், இந்த மாதிரி அவங்களோட தேவைகள் எல்லாம் சொல்லிவிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தேவைகளை பூர்த்தி பண்ண என்னென்னலாம் தேவை அப்படின்றது அவங்க பார்ப்பாங்க. அவங்க ஒரு விஷுவல் ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா 50 lakhs 2.5 cent அண்ட் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இடம் இருக்கணும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டுங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போது அந்த வீடை அவங்க எப்படி கட்டலாம், அந்த வீட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போது இன்னும் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து என்னென்னலாம் டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, இப்போ வீட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ட்டு யோசிப்பார். இப்போ கிச்சன் தனியாக இருக்கணும் அண்டு பெட்ரூம் தனியாக இருக்கணும் அண்டு ரெஸ்ட் ரூம் தனியாக இருக்கணும் அண்டு ஹால் தனியாக இருக்கணும், டெரஸ் எங்கே இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்கிடெக்சர் டிசைனோட வேலை. இந்த மாதிரி ஒரு பிளாக்கை வந்து தனித்தனியாக வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுவார். See the definition. The high level design stage where the chip is partitioned into functional blocks. அதான் ஃபங்க்ஷனல் பிளாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ சிபியூனா ப்ராசஸருக்கு, ஜிபியூனா கிராஃபிக்ஸ்க்கு அண்டு மெமரி சிப்னா மெமரி பிளாக்னா மெமரி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பிளாக்கையும் டிஃபைன் பண்ணுறது தான் வந்து ஆர்கிடெக்சர் டிசைனோட வேலை. அதே இந்த வீடு கட்டுறதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிச்சன் இருக்கணுமா, அந்த வீட்டுக்கு தேவையானது என்னது, கிச்சன் அண்டு ஹாலு அண்டு லிவிங் ரூம் அண்டு வாஷ்ரூம், இந்த மாதிரி இதுவும் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத மட்டும் டிஃபைன் பண்ணுவாங்க. அண்டு 5th floor 6th floor போகணும் அப்படின்னா லெஃப்ட்டில் போகணுமா, இல்லை படிக்கட்டில் தான் போகணுமா, இல்லை எலிவேட்டர்ஸ் வச்சுருக்காங்களா, எலிவேட்டர் வைக்கலாமா, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாமா, இதெல்லாம் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்கிடெக்சர் டிசைனோட வேலை. டிசிஷன்ஸ் ஆஃப் அ டேட்டா ஃப்ளோ.
அதான் இப்போது சிபியூலேருந்து ஜிபியூக்கு போகணுமா, இல்லை ஜிபியூலேருந்து ஃபஸ்ட்டு சிக்னல் வந்து சிபியூக்கு வரணுமா, அண்டு சிபியூலேருந்து மெமரிக்கு சிக்னல் ஃபஸ்ட்டு போகணுமா, இல்லை மெமரியிலேருந்து சிக்னல் வந்து சிபியூக்கு வரணுமா, இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து எப்படி ஃப்ளோ ஆகணும், எதுலேருந்து போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்கிடெக்சரோட வேலை. இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஸ்கெட்ச் ஆஃப் ஹவு தீஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வில் ஆக்சுவலி பி மேட். அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி இதை வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்கிடெக்சரோட வேலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஎல் டிசைன். இப்போது இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இப்போது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை சொல்லணும். ஆர்கிடெக்சர் வந்து உங்கள் ரெக்யர்மெண்ட்ஸை பூர்த்தி பண்ண நான் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். இப்போது ஆர்டிஎல் டிசைனோட வேலை என்னென்னா, ஆர்கிடெக்சர் டிசைன் சொன்னதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும், அதோட லாஜிக் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது வீடு கட்டுறதே சொல்லலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை ஆர்கிடெக்ட்கிட்ட சொல்லிட்டீங்க. ஆர்கிடெக்ட் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத சொல்லிட்டாரு. அதாவது ஒரு வீட்டுக்கு கிச்சன் இருக்கணும், ஹாலு, லிவிங் ரூமு, வாஷ்ரூமு அண்டு லிஃப்ட் இருக்கணுமா இல்லை ஸ்டெப்ஸ் தான் இருக்கணுமான்றது டிஃபைன் பண்ணிட்டாரு. இப்போது ஆர்டிஎல் டிசைனோட வேலை என்னென்னா, இந்த இடத்துல இப்போது கிச்சனில் வந்து என்ன பண்ணணும், கிச்சனில் என்னென்னலாம் தேவை இருக்கும் அப்படின்றத பார்ப்பார். இப்போது கிச்சனில் வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஹீட் எக்ஸாஸ்டர் இருக்கணும். அந்த மாதிரி அதோட லாஜிக்கை வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 5th ஃப்ளோர் போகிறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வழியாக போகலாமா, இப்போ ஸ்டெப்ஸ் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த கனெக்ட் ஆகணும், அண்டு லிஃப்ட்டு வழியாக போகணுன்னா லிஃப்ட்டு வந்து எப்படி கனெக்ட் ஆகணும், அதோட லாஜிக்கை வந்து டிஃபைன் பண்ணணும். அது என்ன பண்ணணும், அது என்ன வேலை பண்ணணும், என்ன இன்புட் கொடுத்தா என்ன வேலை பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்டிஎல் டிசைனோட வேலை. ஓகே, இந்த ஸ்டேஜை வேர் சர்க்யூட் பிஹேவியர் இஸ் டிஸ்கிரைப்ட் யூஸிங் ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். இப்போது அந்த லிஃப்ட்டுக்கு எப்படி இப்போது அந்த மேலே போய்ட்டு கீழே வரணும், இல்லை மேலே போய்ட்டு ஸ்டாப் ஆகிட்டு, இல்லை அதுக்கு அடுத்தது கீழே யாருன்னா பட்டன் கிரவுண்ட் ஃப்ளோர் பட்டன் அழுத்தினா மட்டும்தான் கீழே வரணுமா, இந்த மாதிரி அது என்ன பண்ணணும், அதை ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது தான் வந்து ஆர்டிஎல் டிசைனோட வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஎல்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபியூ, ஜிபியூ, மெமரி இதெல்லாம் இருக்குல்ல, அதோட ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ சிபியூனா ப்ராசஸர் நல்லாயிருக்கும், ஜிபியூனா கிராஃபிக்ஸ் விஷுவலாக எப்படி காட்டலாம் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். மெமரினா எவ்வளோ ஸ்டோர் பண்ணணும், என்ன ப்ராசஸை வெளியே அனுப்பும், என்ன ப்ராசஸ் கேட்ச் மெமரியில் ஸ்டோர் பண்ணணும், இந்த மாதிரி அதோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதா வந்து இந்த ஆர்டிஎல் டிசைன். என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெரிலாக் ஆர் சிஸ்டம் வெரிலாக். அது அண்டு ஓகே, வெரிலாகும் யூஸ் பண்ணுவாங்க, சிஸ்டம் வெரிலாகும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெரிலாக் அப்படின்னா வந்து அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் VHDL. இந்த வெரிலாக் வந்து மோஸ்ட்லி டிசைனிங் பர்பஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டம் வெரிலாகும் யூஸ் பண்ணுவாங்க, பட் மோஸ்ட்லி என்ன வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இந்த இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஓகே, அட் அ ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் லெவல். இப்போ இந்த ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் லெவல் அப்படின்னா என்னென்னா, இப்போ ரெஜிஸ்டர்னால் என்ன, ரெஜிஸ்டர் வந்து சிம்பிளி இட் ஸ்டோர்ஸ் அ டேட்டா. அது வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னா, இட்டு மூவிங் டேட்டா பிட்வீன் ரெஜிஸ்டார். இப்போ 2 ரெஜிஸ்டார் இருக்குது அப்படின்னா அந்த ரெஜிஸ்டாருக்குள்ளே ஒரு டேட்டாவை எப்படி மூவ் பண்ணுறது, ஏரஸோ ஒன் ரெஜிஸ்டார் அண்ட் ஏரஸோ ஒன் ரெஜிஸ்டார். ஓகே, இப்போது இங்கேருந்து இது மூவ் பண்ணணும், மூவிங் ஏ டேட்டா பிட்வீன் த ரெஜிஸ்டார். இங்கேருந்து இது மூவ் பண்ணணும், ஆர் இங்கேருந்து இது மூவ் பண்ணணும். இங்கே இருக்கிற ஒரு செட் ஆஃப் டேட்டாவை இங்கே மூவ் பண்ணணும், ஆர் இங்கே இருக்கிற ஒரு செட் ஆஃப் டேட்டாவை இங்கே மூவ் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்து லெவல் அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல் அப்படின்னா என்னென்னா, ஹவு மச் டீட்டெயில் யூ சூஸ் டு ஷோ வைல் டிசைனிங் ஆர் எக்ஸ்பிளைனிங் எ சிஸ்டம். அதாவது என்னென்னா, இப்போது ஒரு கார் எடுத்துக்கலாம். இப்போது வந்து ஒரு கார் இருக்குது, 3 அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல் இருக்குது. ஹை அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல் அண்டு மீடியம் அண்டு லோ. இந்த மாதிரி 3 லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல் இருக்குது. ஜஸ்ட் ஹை, மீடியம், லோ தான். அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல் வந்து வேறு இருக்குது VLSI டிசைனில். ஓகே, இப்போது ஹையர் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு நார்மல் பர்சன் எடுத்துக்கோங்க. நார்மல் பர்சன் வந்து இந்த காரை பார்க்குறாரு அப்படின்னா அவர் என்னென்னலாம் செக் பண்ணுவார், வீல் கரெக்டாக இருக்கா, அதோட லுக் எப்படி இருக்குது, டோர் எல்லாம் ஒழுங்காக இருக்கா, இந்த மாதிரி நார்மலான விஷயத்தை மட்டும் தான் பார்ப்பார். ஸோ அவருக்கு லோ டீட்டெயில் மட்டும்தான் தெரியும். அடுத்து மீடியம் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல் அப்படின்னா என்னென்னா, இப்போது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த காரோட இன்ஜின் நல்லா இருக்கா, ஃபியூவல் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, அடுத்து இந்த காரோட பிரேக்கிங் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது, காரோட ஸ்டேரிங் வந்து கரெக்டாக இருக்கா, அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு பார்ப்பாங்க. ஓகே, இது தான் வந்து மாடரேட் டீட்டெயில். அடுத்து இந்த லோ அப்ஸ்ட்ராக்ஷன் லெவலில் வந்து என்னென்னா, காரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல, இப்போது அவங்களுக்கு வந்து அந்த காரில் எல்லாமே தெரியும். அந்த எல்லாமே தெரியும் போது அதில் சின்ன ஃபால்ட் வந்தாலும் அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் வந்து
மோர் டீட்டெயில். இதான் வந்து ஜஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல்ஸ் அப்படின்னா. இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரை வந்து டிசைன் பண்ணணும். இதான் வந்து ஆர்டிஎல் டிசைன். அதே கான்செப்ட் தான் வந்து இதை வந்து ஜஸ்ட் காரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இது விஎல்எஸ்ஐ சிப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தலாம். இப்போ ஆர்கிடெக்சர் வந்து டிசைடடு ஹவு பில்டு போத் லிஃப்ட் அண்டு எலிவேட்டர்ஸ். ஓகே, இப்போ ஆர்கிடெக்சர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா லிஃப்ட்டையும் எலிவேட்டரையும் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. இப்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா டிஃபைன் த லாஜிக் ஆஃப் த லிஸ்ட்டு. அதை நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 5th ஃப்ளோர் போயிடுச்சு அப்படின்னா 5th ஃப்ளோர்லேயே இருக்கணுமா, இல்லை மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து செட்டில் ஆகணுமா, இல்லை வந்து 5th ஃப்ளோர்லேயே இருக்கணும் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் யாரா ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் கீழே வரணும். இந்த மாதிரி எதனால் லாஜிக்கை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து ஆர்டிஎல் டிசைனோட வேலை. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். இப்போது ஃபங்க்ஷனல் வெரிஃபிகேஷன். இப்போது இந்த ஃபங்க்ஷனல் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆர்டிஎல் டிசைனோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம்ல. இப்போ லிஃப்ட் எப்படி கீழேருந்து மேலே போனோம், அடுத்து மேலே நிற்கணுமா, இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து செட்டில் ஆகணுமா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணோம்ல. அந்த ப்ராசஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லைன்னா மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபங்க்ஷனல் வெரிஃபிகேஷன். இப்போது இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தான் ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சிமுலேஷன். இந்த சிமுலேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது பிசிபி டிசைன் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த கைக்கு டூல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டூல்ஸில் எப்படி ஒரு ஆக்சுவல் ப்ராசஸ் வந்து ரன் ஆகுதா, எங்கன்னா டேட்டா ஃப்ளோலாம் கரெக்டாக இருக்கா, அண்ட் ஒரு ரெசிஸ்டார் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதோட கரண்ட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, அது எவ்வளோ ரெசிஸ்டார் வந்து தடுக்குது, எவ்வளோ கரண்ட்டை தடுக்குது, எவ்வளோ கரண்ட்டை அலோவ் பண்ணுது, இந்த மாதிரி அதோட ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த கீ கார்டோட வேலை. அண்டு இந்த சிமுலேஷனோட வேலையும் அதே தான். ஓகே, பட் இதில் என்னென்னா இதில் வந்து நம்ம இன்புட்டை கொடுக்கலாம். பட் இந்த விஎல்எஸ்ஐ டிசைனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பெஞ்சுன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வரும். அந்த டெஸ்ட் பெஞ்ச் வந்து என்னென்னா ஜஸ்ட் இன்புட்டை வந்து கொடுக்கணும். இப்போது ட்ரூத் டேபிள் பார்த்துப்பீங்க 0 0 0 1 1 0 1 1. இப்போது ஆண்ட் கேட்டுக்கு அவுட்புட் என்னது, இதுக்கு 0 0 0 1. இந்த மாதிரி இதோட இன்புட்டை கொடுத்து அவுட்புட் என்ன வருது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபங்க்ஷனல் வெரிஃபிகேஷன். இப்போது லெஃப்ட்டை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 1st ஃப்ளோருக்கு பட்டன் அழுத்தணும் அப்படின்னா கரெக்டாக போகுதா அப்படின்றத பார்க்கணும். இதுதான் வந்து ஜஸ்ட் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வேலை செய்யுதா. லெட்ஸ் see the definition. The process of confirming through simulation and test benches that the RTL design correctly implements the இன்டெண்டட் ஃபங்க்ஷனாலிட்டினா நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணோம்ல ஆர்டிஎல் கோடில் இந்த ஃபங்க்ஷன் தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியே பண்ணுதா அப்படின்றது பிஃபோர் ஃபிசிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பிகின்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் வந்துன்னா இன்ஸ்பெக்டிங் ஒயரிங் ப்ளம்பிங் டயக்ராம் ஃபார் த எரர் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதான் வீடு கட்டும்போது இப்போது ப்ளம்பிங்லாம் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா, இப்போ டேப்பை திறக்கிறோம் அப்படின்னா தண்ணி எவ்வளோ நேரத்தில் வருது, எல்லா வீட்டுக்கும் தண்ணி போதா இல்லை எங்கன்னா பிளாக் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கணும். அடுத்து ஒரு வீட்டில் எல்லா ரூமுக்கும் வந்து ஈக்குவல் கரண்ட் சப்ளை போகுதா, இல்லை எங்கன்னா பிளாக் ஆகி லோ வோல்டேஜ் போகுது, இல்லை எங்கன்னா ஹை வோல்டேஜ் போகுதான்றதை ரிஃபைன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிந்தசிஸ். இப்போது சிந்தசிஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஆர்டிஎல் கோட் எழுதியிருப்பீங்கல்ல, அந்த ஆர்டிஎல் கோட் அதாவது ஃபங்க்ஷனாலிட்டியை டிஃபைன் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. வெரிஃபை கரெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்டிஎல் கோடை கேட் லெவல் நெட்லிஸ்ட், ஓகே, கேட் லெவல் நெட்லிஸ்ட்ன்ற கன்வெர்ட் பண்ணுவாங்க யூஸிங் ஸ்டாண்டர்ட் செல் லைப்ரரிஸ். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் செல் லைப்ரரி என்னென்னா ஏற்கனவே அது டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஏற்கனவே சில கேட்ஸ் ஆண்ட் கேட், ஆர் கேட்டு, நாட் கேட் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மேனுஃபேக்சர் பண்ணதை யூஸ் பண்ணி இந்த கேட் லெவல் நெட்லிஸ்ட்ன்ற கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த கேட் லெவல் நெட்லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சிந்தசைசபிள் கோடு, அதாவது நம்ம ரியலாக ஹார்ட்வேரை மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வரும். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கோ வித் ஹவுஸ் பில்டிங். இப்போது வீடு வந்து கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர்கிடெக்ட்கிட்ட சொல்லுவீங்க. ஆர்கிடெக்ட் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத அவர் சொல்லுவார். ஆர்டிஎல் வந்து அந்த ஆர்கிடெக்டை சொன்னதை வச்சு அவர் சொன்னதில் என்னென்னலாம் வேலை பண்ணணும், அந்த இப்போது கிச்சனில் என்ன பண்ணணும், ஹாலில் என்ன பண்ணணும், லிஃப்ட் இருக்குன்னா லிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகணும், இந்த மாதிரி அதோட ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபைன் பண்ணுறது தான் ஆர்டிஎல் டிசைனோட வேலை. ஆர்டிஎல் கோட இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணுவார். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க ஹவுஸை. அந்த பில்ட் பண்ணும்போது இப்போது ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கள்ல, வீடு கட்டுற ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு பிரிக்ஸு, இந்த சிமெண்ட்டு, ஸ்டீல் இதெல்லாம் வச்சு வந்து வீடு வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க.
இப்போது அதே கான்செப்ட் இந்த VLSIலையும் அப்ளை ஆகும். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, அந்த ப்ளூ பிரிண்ட் தான் வந்து RTL கோட். அடுத்து அந்த பில்டர் தான் வந்து சிந்தசிஸ் டூல். இப்போது இந்த சிந்தசிஸ் டூல் வந்து என்னென்னா, இப்போது PCB டிசைனுக்கு வந்து KiCad இருக்க மாதிரி VLSIக்கும் வந்து சில டூல்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா கேடன்ஸு, சினாப்சஸ் இந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ்லாம் வச்சு சிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. இப்போது அவங்க எப்படி ப்ளூ பிரிண்ட்டை வச்சு அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பிரிக்ஸை வச்சு செய்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, அந்த ப்ளூ பிரிண்ட் தான் வந்து இங்கே RTL கோடு. அண்டு அந்த பில்டர் இருக்காங்களா, அதான் ஒர்க்கர், பில்டர் தான் வந்து அந்த சிந்தசிஸ் டூல். அடுத்து இந்த பிரிக்ஸு, சிமெண்ட்டு இதெல்லாம் இருக்குல்ல, பிரிக்ஸு, சிமெண்ட்டு, ஸ்டீல், இதெல்லாம் வந்து என்னென்னா லாஜிக் கேட்ஸு, ஃப்ளிப் ஃப்ளாப்பு இதெல்லாம் வரும். இந்த மாதிரி லாஜிக் கேட்ஸு, ஃப்ளிப் ஃப்ளாப்பு இதெல்லாம் வந்து அந்த சிந்தசிஸ் டூலில் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் இன்னொருத்தர எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போது KiCad PCB டிசைன் பண்ணுறவங்களுக்கு KiCad இருக்குல்ல, KiCadல என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு சர்க்யூட்டை பில்ட் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டார் ஒரு இமேஜ் இருக்கும். ரெசிஸ்டார் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த டயோடு இருக்கும், டயோடு அண்ட் வோல்டேஜ் சப்ளை, அதை வச்சு ஒரு விஷுவல் டேட்டா ஃப்ளோ அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அதே மாதிரி அந்த RTL கோடை வச்சு சிந்தசிஸ் டூல், அதாவது கேடன்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லாஜிக் கேட்ஸ், இப்போது ஒரு ஆண்ட் கேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆண்ட் கேட் ஒன்று இருக்கும், ஓகே, விஷுவலாகவே அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இன்புட் வந்து கொடுக்கணும். இன்புட்டை 0, 1ன்னு கொடுத்தோன்னா அவுட்புட் 0ன்னு வரும். இந்த மாதிரி விஷுவலாக என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியும். இதை வந்து ஜஸ்ட் சிந்தசிஸ் அப்படின்னா அதோட கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுது, அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஏரியா எவ்வளோ கன்சியூம் பண்ணுது, நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போது RTL கோட் வந்து ஒரு பேப்பரில் ப்ளூ பிரிண்ட் வச்சுருந்தார் அப்படின்னா, இப்போது இதை வந்து நம்ம விஷுவலாகவே பார்க்க முடியல என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இதான் வந்து ஜஸ்ட் சிந்தசிஸ் டூல். நெக்ஸ்ட்டு டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி. இப்போது டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, பைத்தான் உங்களுக்கு தெரிஞ்சுள்ள. இப்போது பைத்தான் லாங்குவேஜில் ட்ரை எக்ஸப்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ட்ரை எக்ஸப்ட்னா, இப்போது இதை ட்ரை பண்ணு, இது நடக்கலை அப்படின்னா இந்த கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடு அப்படின்ற வரும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ அது வந்து நம்ம கரெக்டாக தப்பான்னு தெரில, பட் கொஞ்சம் ஒரு டவுட்டாக இருக்குது அது தப்பாக இருக்குமா அப்படின்ட்டு. அப்போ வந்து என்னென்னா இந்த டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி வந்து உள்ளே வரும். அதாவது இப்போது ஒரு சர்க்யூட் வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கையும் இருக்குது, ஒர்க் ஆகாதுன்னு போடுற பாசிபிலிட்டியும் இருக்குது. இந்த மாதிரி டபுள் மைண்டடாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு கான்செப்ட் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஸ்கேன் செயின். இந்த ஸ்கேன் செயின் என்னென்னா, அந்த சர்க்யூட் கூட இன்னொரு சின்ன ஒரு பார்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சர்க்யூட் வந்து ரன் பண்ண விட்டுருவாங்க. அந்த சர்க்யூட் வந்து ரன் பண்ணது போது என்ன ப்ராப்ளம் இருக்குது, அப்படி எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கேன் செயின் வந்து காமிக்கும். நம்ம அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம், அந்த எரர் மீட் ஆகாத அளவுக்கு. இது வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது சிந்தசிஸில் கரெக்டாக ஒர்க் ஆகுது, பட் இந்த டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டியில் ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்து போகும்போது ஃபிசிக்கல் டிசைன், ஃப்ளோர் பிளானிங் இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு போகும்போது அங்கே எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எங்கே பிரச்சனை ஆச்சு, எந்த இடத்துல ஆகுது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது அப்படின்னா ஏன் ஸ்டாப் ஆகுது அப்படின்ற கான்செப்ட்டும் சொல்லும். இதுக்கு தான் வந்து இந்த டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி வந்து பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம், லைக் ட்ரை எக்ஸப்ட் பிளாக், அதை பைத்தானில் பார்த்த மாதிரி. அண்டு இப்போது வீட்டில் வந்து ஃபயர் அலாம் வைக்கிறாங்கல்ல, இப்போது வீட்டில் வந்து ஃபயர் வர்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, வராமல் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஃபயர் அலாம் வைக்கிறாங்கல்ல, இப்போது கொஞ்சமாக ஃபயர் வந்தால் கூட ஃபயர் அலாம் வந்து காட்டி கொடுத்துரும், எல்லோரும் தப்பிச்சிடணும். அதே கான்செப்ட் தான் இந்த டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டிலையும். இப்போது இந்த சிப் வந்து ஒர்க் ஆகலாம், இல்லை ஒர்க் ஆகாமலும் இருக்கலாம். அது ஒர்க் ஆகுதா இல்லையா, இப்போது அதில் ஒர்க் ஆகலைன்னா என்ன ப்ராப்ளம், ஒர்க் ஆகுதுன்னா ஓகே, ஒர்க் ஆகலைன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட், ஃப்ளோர் பிளானிங். இப்போ இந்த ஃப்ளோர் பிளானிங் வந்து என்னென்னா, இப்போது ஃப்ளோர் பிளானிங் போடுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கனெக்ட் த டாட். இப்போது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை ஆர்கிடெக்ட்கிட்ட சொல்லணும். ஆர்கிடெக்ட்டு உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லுவார். இப்போது அவர் என்னென்னலாம் தேவைன்னு சொன்னதுக்கப்புறம் RTL டிசைன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் வெரிஃபிகேஷன் கான்செப்ட் வந்து உள்ளே வரும். நெக்ஸ்ட் வந்து சிந்தசிஸ். அந்த ஃபங்க்ஷன் வைக்கணும் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அந்த ஒரு பிளாக்கும் தனித்தனியாக இருக்கும்போது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ற கான்செப்ட் வந்து சிந்தசிஸ் டூல். அந்த மாதிரி இப்போது தனித்தனியாக ஒர்க் ஆகுதா பார்த்ததுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இல்லைனா தனித்தனியாக பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, மறுபடியும் ஒரு டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி வந்து பண்ணணும். இப்போ வந்து டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி வந்து உள்ளே வருது. அடுத்து தான் வந்து ஃப்ளோர் பிளானிங். இப்போது ஃப்ளோர் பிளானிங்கில் என்னென்னா, இங்கே இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தனித்தனியாக வந்து ஒர்க் ஆகுதா பார்த்தோம். இங்கே வந்து என்னென்னா
எல்லாமே எப்படி ஒரே ஒரு சிஸ்டமாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஃபோன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல CPU இருக்கும், இந்த இடத்துல GPU இருக்கும், அண்ட் இங்கே மெமரி, அண்ட் இங்கே கேமரா அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி அதோட பிளேசஸ், அதோட எக்ஸாக்ட் பிளேஸ். இதை வந்து இப்போது ப்ராசஸர்னால் சென்டரில் தான் இருக்கணும், GPUனா அது ப்ராசஸர் பக்கத்துலேயே இருக்கணும், அப்போ தான் டேட்டா ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். மெமரி வந்து கரெக்டாக இருக்கணும், GPU பக்கத்துலேயே இருக்கணும், அந்த கேமரா பக்கத்துலேயே இருக்கணும், ப்ராசஸர் பக்கத்துலேயே இருக்கணும். இந்த மாதிரி அதோட எக்ஸாக்ட் பொசிஷனை வந்து டிஃபைன் பண்ணுறதா வந்து இந்த ஃப்ளோர் பிளானிங் அப்படின்னா. Okay, let's see the definition. The stage where major functional blocks are assigned a physical location and a size on the chip die along with the initial power and pin planning. அதான் நான் சொன்ன மாதிரி இது எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிளேஸ்மெண்ட். லெட்ஸ் ஒன்ஸ் அகேன் கனெக்ட் த டாட். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர்கிடெக்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஆர்கிடெக்ட் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து RTL கோட் வந்து அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபைன் பண்ணுறாங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அண்ட் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஒர்க் ஆகுதான்ற ஃபங்க்ஷனல் வெரிஃபிகேஷன் வரும். அடுத்து வந்து சிந்தசிஸ் டூல் வரும். இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, டேட்டா ஃப்ளோ எல்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு பிளாக்ல அப்படின்ட்டு பார்க்கணும். அடுத்து வந்து டிசைன் ஃபார் டெஸ்ட் அப்படின்ற கான்செப்டில் வரும். அடுத்து வந்து ஃப்ளோர் பிளானிங். இதெல்லாம் எங்கெங்கே இருக்கணும், எங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த ஃப்ளோர் பிளானிங் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லிடுறேன். இப்போது ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா எந்தெந்த ரூம் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ஜஸ்ட் அந்த பிளாக் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். அடுத்து வந்து இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா அந்த பிளாக் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா இங்கே மெமரி பிளாக்கு, இங்கே GPU பிளாக்கு, இங்கே CPU, இங்கே GPU, இங்கே மெமரி. ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளாக்கு டிஃபைன் பண்ணியாச்சா ஃப்ளோர் பிளானிங்கில். அடுத்து இந்த பிளேஸ்மெண்ட் என்னென்னா இந்த CPU மட்டும் இருக்குல்ல, இந்த CPU உள்ளே என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். இதுதான் வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னா. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பிளானிங் அப்படின்னா எந்தெந்த பிளாக்கு எங்கெங்கே இருக்கணும்னு டிஃபைன் பண்ணணும். இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு பிளாக் உள்ள என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். லெட்ஸ் see the எக்ஸாம்பிள். இப்போது ஒரு வீடு எடுத்திங்கன்னா ரூம்ன்றது ஒரு தனி பிளாக்கு, அண்ட் வாஷ்ரூம்ன்றது தனி பிளாக்கு, ஹால்ன்றது தனி பிளாக்கு, கிச்சன்ன்றது தனி பிளாக். இந்த மாதிரி ஒரு பிளாக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணியாச்சு ஃப்ளோர் பிளானிங் மூலிமா. அடுத்து பிளேஸ்மெண்ட் என்னென்னா இப்போது கிச்சன் உள்ள என்னென்னலாம் இருக்கணும். கிச்சன் வந்து ஒரு தனி பிளாக் உள்ள என்னென்னலாம் இருக்கணும். இப்போ கிச்சன் உள்ள கேஸு அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் எங்கே இருக்கணும், அண்ட் அதர் ஐட்டம்ஸ்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். இப்போ ஹால்னா சோஃபா எங்கே இருக்கணும், டிவி எங்கே இருக்கணும், வைஃபை எங்கே இருக்கணும், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணணும். அடுத்த லிவிங் ரூம் அப்படின்னா பெட் எங்கே இருக்கணும், ஜஸ்ட் கபோர்டு எங்கே இருக்கணும், இந்த மாதிரி அதோட இன்னர் சைட் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணணும். இதான் வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னா. ஜஸ்ட் see the definition. The process of determining the exact physical position of each standard cell. அதான் ஸ்டாண்டர்ட் செல் அப்படின்னா ஒரு பிளாக் உள்ள இந்த ஸ்டாண்டர்ட் செல்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இப்போ CPU பிளாக் எடுத்திங்கன்னா அதில் லாஜிக் கேட்ஸ், ஃபிளிப் ஃப்ளாப், ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அதான் வந்து ஸ்டாண்டர்ட் செல் சொல்லுவோம். வித்தின் இட்ஸ் அசைன்டு ஃப்ளோர் பிளான் ரீஜன் ஆப்டிமைசிங் ஃபார் அ ஒயர் லென்த் அண்ட் டைமிங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கிளாக் ட்ரீ சிந்தசிஸ். இப்போ கிளாக் ட்ரீ சிந்தசிஸ் வந்து என்னென்னா லெட்ஸ் see ஃபஸ்ட்டு த எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்கூலில் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 3:40 பெல்லு. 2 டைப்ஸ். ஃபஸ்ட்டு எல்லா ரூம்லேயும் எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லேயும் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, தனி ஸ்பீக்கர். இப்போ இங்கே பெல் அடித்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனாக கேட்கும், எல்லாருக்கும் சைமல்டேனியஸாக ஒரே டைமில் கேட்கும். இது வந்து ஒரு டைப். இன்னொரு டைப் என்னென்னா எந்த ரூம்லேயும் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, ஒரே பெல்லு தான், டைமிங் வேரி ஆகும். இப்போது டைமிங் வேரி ஆகும்போது ப்ராசஸ் வந்து லேட்டாக நடக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ்க்கு ஃபாஸ்டராக பெல் சவுண்டு கேட்கும், ஸோ அவங்க கிளம்பிடுவாங்க. அடுத்து வரவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கேட்கும், அப்புறமா கொஞ்சம் லேட்டாக கிளம்புவாங்க. இப்போது இந்த சைமல்டேனியஸாக கேட்கும்போது எல்லாரும் ஒரே டைமில் வந்து கிளம்புவாங்க. இதே ப்ராசஸ் தான் VLSI டிசைன்லேயும். எல்லாத்துக்கும் ஒரே டைமில் வந்து சிக்னல் அனுப்பணும். அதுதான் வந்து ஜஸ்ட் கிளாக் ட்ரீ சிந்தசிஸ். அதை எப்படி அனுப்பணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கிளாக் ட்ரீ சிந்தசிஸ். Let's see the definition. Clock tree synthesis is a process of distributing a clock signal from one clock source to every flip-flop on the chip so that they receive a clock almost at the same time. அதாவது என்னென்னா எல்லாருக்கும் வந்து ஒரே டைமில் ரிசீவ் ஆகணும். இதான் வந்து இந்த கிளாக் ட்ரீ சிந்தசிஸோட கான்செப்டே. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ரவுட்டிங். லெட்ஸ் பிகின் வித் எக்ஸாம்பிள். இப்போது வீடு கட்டியாச்சு, அடுத்து வாட்டர் இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும். எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன பண்ணணும், ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும், ஆக்சுவல் ஒயர் எடுத்து கனெக்ஷன் கொடுக்கணும். அண்ட் பிளம்பர் வந்து என்னது பைப் கொடுக்கணும், பைப் வந்து கனெக்ட் பண்ண எல்லாத்துக்கும். அதே ப்ராசஸ் தான் இந்த VLSIலும். இப்போ ஃபிளிப் ஃப்ளாப் இருக்குது, மெமரி செல்ஸ் இருக்குது, லாஜிக் கேட்ஸ் இருக்குது, அதர் செல்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகும், ஆக்சுவல் ஒயர்ஸ். அதுவும் ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், அங்கேயும் ஒயர்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து மெட்டல் பிளேட்ஸில் கனெக்ட் ஆகும். லெட்ஸ் see the definition. The process of creating exact physical metal interconnection between a placed flip-flop.
இப்போ ஃபிளிப் ஃப்ளாப் ஒரு இடத்துக்கும், லாஜிக் ஒரு இடத்துல இருக்கும், அதர் செல்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். பட் இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த ரவுட்டிங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஹியர் இஸ் எ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தட்ஸ் ஆஃப் இப்போ இந்த அப்படின்னா என்னென்னா நம்ம ஃபிசிக்கலாக செய்ய மாட்டோம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன். இப்போது இந்த 2 கான்செப்ட் இருக்குது. டிசைன் ரூல் செக், அதாவது டிஆர்சி, அடுத்து லேஅவுட் வர்சஸ் ஸ்கிமேட்டிக், எல்விஎஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் பார்ப்போம். இப்போது டிஆர்சி அப்படின்னா டிராஃபிக் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். இப்போ ரெட் லைட் போட்டால் நிற்கணும், க்ரீன் லைட் போட்டால் தான் போகணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குமா? அந்த ரூல்ஸ்லாம் ஒபே பண்ணணும். பீப்புள்ஸ் ஒபே பண்ணுறாங்கல்ல, அதே கான்செப்ட் இங்கேயும் அப்ளை ஆகும். இப்போ ஒரு சிபியூ இருக்குன்னா சிபியூ என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அந்த ரூல்ஸை மட்டும்தான் வந்து அந்த சிபியூ வந்து ஃபாலோ பண்ணும். அந்த சிபியூ அந்த ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுறதா வந்து இந்த டிஆர்சியோட வேலை. அடுத்து லேஅவுட் வர்சஸ் ஸ்கீமேட்டிக். இப்போது ஆர்கிடெக்சர் டிசைன், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பண்ண ரெக்யர்மெண்ட்ஸை அந்த ஆர்கிடெக்சரில் பண்ண விஷுவல் பிளாக் டயக்ராம் அண்ட் ஆர்டிஎல்ல பண்ண ப்ளூ பிரிண்ட்டு, இந்த எல்லா ரெக்யர்மெண்ட்ஸும் மீட் பண்ணுதா அப்படின்ற கான்செப்ட் வந்து லேஅவுட் வர்சஸ் ஸ்கீமேட்டிக் அதில் தான் வரும். லேஅவுட்னா என்னன்னா அந்த ப்ளூ பிரிண்ட், அண்ட் ஸ்கீமேட்டிக் என்னன்னா ஒரிஜினலாக நம்ம பண்ணுவோம்ல அந்த ப்ராசஸ். இப்போ இது ரெண்டும் மீட் ஆகுதா, ஒரே மாதிரியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இதான் வந்து லேஅவுட் வர்சஸ் ஸ்கீமேட்டிக் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். தட் இஸ் ஸ்டாட்டிக் டைமிங் அனாலிசிஸ். இப்போ இந்த ஸ்டாட்டிக் டைமிங் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ எல்லா ப்ராசஸர், இப்போ சிபியூலேருந்து ஜிபியூக்கு சிக்னல் வந்து கரெக்டான டைமுக்கு போகுதா அப்படின்றத பார்க்கணும். அந்த ஜிபியூலேருந்து மெமரிக்கு கரெக்டான டைமில் சிக்னல் போகுதா அப்படின்றத பார்க்க தான் வந்து இந்த ஸ்டாட்டிக் டைமிங் அனாலிசிஸ். எல்லா டைமிங்கும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ கிளாக் ட்ரீ சிந்தசிஸில் பண்ணதை இங்கே வந்து நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட். கிளாக் ட்ரீ சிந்தசிஸில் இந்த மாதிரி எல்லாம் ஒரே டைமில் மீட் ஆகணும் அப்படின்ற நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணியிருப்போம். ஓகே, அந்த ப்ராசஸ் இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகுதா? ஜஸ்ட் ஸ்டாட்டிக் டைமிங் அனாலிசிஸ். த அனாலிசிஸ், இந்த அனாலிசிஸ் வந்து என்னென்னா அந்த கிளாக் ட்ரீ சிந்தசிஸ் பண்ண ப்ராசஸை இங்கே அனலைஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் கரெக்டாக போகுதா அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ் தான். திஸ் இஸ் ஃபார் த ஸ்டாட்டிக் டைமிங் அனாலிசிஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். இட்ஸ் அ ஃபேப்ரிகேஷன். ஹியர் கம்ஸ் த ரியல் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அ சிப். இங்கே தான் வந்து ரியல் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அ சிப் வந்து ஒர்க் ஆகும். எதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படின்னா சிலிக்கான் வேஃபரில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. சிலிக்கான் வேஃபரில் நிறைய VLSI சிப்ஸ் இருக்கும். அந்த சிப்ஸை அப்புறமா தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஹியர் தே யூசஸ் லேசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. Let's see the definition. The manufacturing process in which chip design is physically realized on a silicon wafer through repeated cycles of photolithography doping. அதான் அந்த சிலிக்கான் வேஃபரில் எப்படி வந்து VLSI சிப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபோட்டோலித்தோகிராஃபி, டாப்பிங், இட்சிங் அண்டு லேயர் டீபொசிஷன். ஃபோட்டோலித்தோகிராஃபி அப்படின்னா இப்போது லேசர் லைட் இருக்குல்ல, லேசர் லைட்டை வச்சு அந்த VLSI சிப் சர்க்யூட் இருக்குல்ல, அந்த சர்க்யூட்டை எப்படி அந்த வேஃபரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ், அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து இந்த ஃபோட்டோலித்தோகிராஃபி. அடுத்து டோப்பிங் அப்படின்னா P-type N-type இம்பியூரிட்டியை P-type N-type செமிகண்டக்டரை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்து இட்சிங் என்னென்னா ரிமூவிங் அன்வான்ட் மெட்டீரியல் த்ரூ கார்விங். இப்போது வந்து செசில் இருக்குல்ல, கார்பெண்டர் யூஸ் பண்ணுற செசில் ஒரு வுட்டில் இப்போ ரஃபாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செசிலை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து சாஃப்ட் ஆகிடும். அதே ப்ராசஸ் தான் இந்த இட்சிங்லேயும். அந்த அன்வான்ட் மெட்டீரியலை வந்து எடுத்துருவாங்க அந்த வேஃபர்லேருந்து. அடுத்து லேயர் டீபொசிஷன் அப்படின்னா ஆடிங் அ லேயர்ஸ். இப்போ ஒரு லோயஸ்ட் லேயர் ஒன்று இருக்கும், அது மேலே மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் லேயர்ஸ் எதுக்கு அப்படின்னா கனெக்டிங் த்ரூ ஒயர்ஸ் டு ஆல் த ப்ராசஸ். ஒரே லேயரில் எல்லா சர்க்யூட்டையும் டிசைன் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு தான் ஒரு சர்க்யூட்லையும் ஒரு சர்க்யூட் டிசைன் வந்து இருக்கும். ஒரு லேயர்லையும் ஒரு சர்க்யூட் டிசைன் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸர் வந்து ரெடி ஆகிடும். இதான் வந்து ஜஸ்ட் ஃபேப்ரிகேஷன் அப்படின்னா. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஹியர் இஸ் பேக்கேஜிங். இப்போ பேக்கேஜிங் அப்படின்னா இப்போது ஐசிலாம் வந்து பார்த்துருப்பீங்கல்ல, ஐசி வந்து இப்படி இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே 7 பின்னு 3 4 5 6 இங்கே 7 இருக்கும், அண்ட் இங்கே 7 இருக்கும். AND கேட் ஐசி. ஓகே, AND கேட் ஐசி அப்படின்னா அது உள்ளே வந்து ஸ்மால் சிப்பு தான் இருக்கும். பட் இந்த பிளாக் கலர் கோட்டிங் இருக்குல்ல, பிளாக் கலர் கோட்டிங் அண்ட் இந்த மெட்டல் கனெக்ஷன்ஸ், இதுதான் வந்து பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த சிப்பை தான் வந்து டைன்னு சொல்லுவாங்க. அந்த டையை பேக் பண்ணி ஒரு ஐசியாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஐசியாக எடுத்துகிட்டு வரும்போது அதை ப்ராசஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை டேரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். பட் இந்த உள்ளே இருக்கிற AND கேட் சிப் இருக்குல்ல, ஒரு சின்ன சிப்பு, அந்த சிப்பை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து என்னென்னா இந்த பேக்கேஜிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜிங் வந்து எல்லா VLSI சிப்லேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸராக இருக்கட்டும், மெமரி சிப்பாக இருக்கட்டும், GPUவாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அந்த பேக்கேஜிங்கிறது ஒரு மேண்டட்டரி ப்ராசஸ். அது பண்ணால் தான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் வந்து ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி. திஸ் இஸ் ஆல் அபவுட் த VLSI design flow. I think all you have understood the concept of a VLSI design. Please do subscribe my channel and thank you.